இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்கூட்டர் பெர்மிட் எப்படி எடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரோமு போய்ட்டு துபாய் RTA பெர்மிட்னு அடிச்சிங்கன்னா போதும், ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ ஸ்கூட்டர் பெர்மிட்னு இருக்குல்ல, அதுக்குள்ளே போய்ட்டு நம்மளோட எமிரேட்ஸ் ஐடி நம்பரு, எக்ஸ்பைரி டேட் நம்பரு, அது ரெண்டுமே நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டு கீழே உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். நேமு, நேஷ்னாலிட்டி என்னது, ஜிமெயில் அட்ரஸ்ஸு எல்லாம் கேட்கும். அதெல்லாம் கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் அப்ளை பண்ணிவிட்டு ஓடிபி ஒன்று உங்கள் இதுக்கு வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு தியரி டெஸ்ட்டு வரும். தியரி டெஸ்ட்டில் உங்களுக்கு பெரிய ஸ்டெப்ஸ்லாம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ஒருக்கா எல்லாத்தையும் ஒருக்கா டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒருக்கா எல்லாத்தையும் ரீட் பண்ணிங்கன்னா போதும். டைரெக்டாக நீங்கள் எல்லாத்தையுமே ரீட் பண்ணிவிட்டு உங்கள் டெஸ்ட்டுக்கு போயிடலாம். டெஸ்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தெரியறதுக்காண்டி நீங்கள் ஒருக்கா எல்லாமே ஒருக்கா ரீட் பண்ணி பார்த்துட்டு டேரெக்டாக நீங்கள் எக்ஸாம் போயிட்டு எல்லாமே சிம்பிள் கொஸ்டினாக தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போன உடனே எல்லாமே ஓகே, எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா கொஸ்டின் உங்களுக்கு கேட்கும். ஜஸ்ட் நீங்கள் அதில் டிக் பண்ணி சப்மிட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஓரளவுக்கு எல்லாம் ரொம்ப எல்லாமே ராங்காக டிக் பண்ணாமல் நீங்கள் ஓரளவுக்கு கரெக்டாக டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டு சப்மிட் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் பெர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி வந்துச்சுன்னா உங்களோட பெர்மிட் ஓகே. நீங்கள் அதை கீழே போய் டவுன்லோட் பெர்மிட் இருக்கும், அதில் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி உங்கள் கேலரியிலே டேரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இந்த பெர்மிட் இன்ஃபர்மேஷன் வீடியோ போடணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் CJ.